ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நாய்ஸோட கலர் ஃபிட் கேலிபர் அப்படின்ற ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு டியூப் நீங்கள் ஒன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டங்குன்னு ஒரு அடிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வாட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். போய் அன்பாக்சிங் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் கலர் ஃபிட் கேலிபர் வாட்சோட பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதோட சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன்ட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் எல்லாம் சைனாவில் தான் பண்ணுறாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் QR கோட்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே அதோட ப்ரைஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா லிசன் டு த நாய்ஸ் வித்தின் அப்படின்ற ஒரு கோர்ஸையும் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டோட ஒரு ஃபோட்டோ போட்டு நம்ம நாய்ஸ்க்கான ஒரு க்ரீட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கினதுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் பிராண்டோட சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க லோகோலாம் போட்டு நாய்ஸ் சென்ஸ் மேக்கர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளோட வாட்சை தான் கொடுத்துருக்காங்க. முதல் இம்ப்ரெஷனே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாட்சை தூக்கி இப்போது கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB-A டைப் தான். நீங்கள் நார்மலாக இதை உங்கள் மொபைல் அடாப்டர்லேயே சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்திங்கன்னா கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் சீட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட யூசர் மேனுவல் தாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இந்த பாக்ஸில் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸோட கலர் ஃபிட் கேலிபர் அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்சோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 36 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கையில் கட்டும்போது உங்களுக்கு வெயிட்டே அந்தளவுக்கு ஃபீலே ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு பாலிமர் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.69 இன்ச்சில் ஒரு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பிரைட்னஸை பார்த்தீங்கன்னா நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் நல்ல ஒரு வெட்ட வெளிச்சத்தில் நின்றாலும் இந்த வாட்சை உங்களால் கிளியராகவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்ப முக்கியமானது அதில் கொடுத்துருக்க சென்சார்ஸ் தான். அதே மாதிரி இந்த வாட்சில் என்னென்ன சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் SpO2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் சென்சார் மற்றும் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சென்சார்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்ஸே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது. அதே மாதிரி இந்த சென்சார்ஸோட அக்யூரேட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது நார்மல் அப்பரேட்டஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கான ஹார்ட் மானிட்டரிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்சோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரையிலுமே உங்களுக்கு வந்து 10 to 12 டேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஆல் டைம் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. அதே மாதிரி இவங்க சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு உங்களால் வந்து 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இன்பில்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் உங்களால் அவுட்டோர் ரன்னிங், அவுட்டோரில் எந்தெந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லா ஸ்போர்ட்ஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய ஸ்போர்ட்ஸும் கூட இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்சில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் தான். நீங்கள் இந்த வாட்சை தண்ணியில் போடும்போது எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காப்பாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்கள் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன்ஸை இந்த வாட்சிலே வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் காலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வாட்சில் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் காலை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மியூட் பண்ணுறதுனாலும் மியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வாட்சில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து தேவைப்படும். இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை பற்றி இப்போ வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப்பு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த டிஸ்பிளே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கீழே ஸ்வைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ஓவர் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும்.
அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் சைக்கிளிங் நீங்கள் எதை ரீசெண்டாக பண்ணியிருக்கீங்களோ அதை காட்டும். அப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸு உங்களோட ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எல்லாத்தையும் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எந்த டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கீங்கன்ற ஜிபிஎஸ் லொக்கேஷனை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ரேட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹார்ட் ரேட் கிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மை டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களோட வாட்சை வந்து அதில் காமிக்கும். அதேமாதிரி பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அது உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வச்சு அப்டேட்ஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வாட்சை வந்து நீங்கள் வந்து வாரண்டியில் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பேக் வந்தோன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸை கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 150 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் கூட இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு கீழே ஓரளவுக்கான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கஸ்டமாக உங்களுக்கான ஒரு வாட்ச் ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கான டயலை வந்து எந்த சைடில் வைக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேமரா மூலமாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கேலரி மூலமாகவும் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டயலோட கலர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம வெளியே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்தெந்த ஆப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் வாட்சில் வேணுன்றதையும் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து நீங்கள் ஆல் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போய்ட்டு நீங்கள் வந்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பேக் வந்தோன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸையும் வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே நீங்கள் ரிமைண்டர்ஸையும் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து கால் அலர்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் வாட்சோட கால் அலர்ட்ஸை இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் மானிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 24 ஹவர்ஸ்க்கான ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர்லாம் எப்போ ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்ஸையும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து நீங்கள் எத்தனை ஹவருக்கு ஒன் டைம் பண்ணணும்னு சொல்லிட்டு அலர்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டிங் சிட்டிங் பொசிஷனில் இருக்க அலர்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் வாட்சில் அலாரம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் ஃபிட்டில் உங்களோட ஆப்பை கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் குயிக் ரிப்ளேஸை வந்து இதில் க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு கால் வரும்போது இந்த குயிக் ரிப்ளேஸை நீங்கள் மெசேஜாக அனுப்ப முடியும். இதில் நீங்கள் வாட்சில் 5 வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது வேணும்னா இன்னொரு ஒன்றை டெலிட் பண்ணிட்டு அடுத்தது உங்களால் சேர்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வெதர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் காமின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு கிளாக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வேர்ல்டில் இருக்க எந்த டைமை வேணால் உங்கள் வாட்சில் செட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்க எல்லா டைம்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ஷன் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் வாட்சில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஷட்டர் அப்படின்ற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கேமரா ஷட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் யூனிட்டை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிவைஸில் இருக்க டைமை வந்து நீங்கள் தப்பாக இருந்ததுன்னா சிங்க் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து பெருசாக அவ்வளோ எதுவும் இல்லை. அதே மாதிரி அடுத்து இதில் வந்து ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லை இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான அசசரிஸ் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். இந்த பிராண்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஊற்றுறாங்க எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வாட்சில் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் எண்ட் ஆகிற வரைக்கும் இதில் கண்டினியூஸாக ஹார்ட் ரேட்டை வந்து உங்களால் மெஷர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது அவுட்டோர் ரன்னிங்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட லொக்கேஷனை வந்து இது வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு ரன்னிங்கை எண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷனை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்சில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வாட்சிலே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் கலர்ஃபிட் கேலிபர் வாட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாண்டிங் டைம் எத்தனை, அது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் கலோரி கிராஃப், ஸ்டெப்ஸ் கிராஃப் அண்டு ஸ்டாண்டிங் கிராஃபும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் மூலமாக நீங்கள் ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் டேப் டு மெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே க்ரீன் கலர் லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாட்டி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மானிட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் மெஷர் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எத்தனை நிமிஷம் ப்ரீத் பண்ண போகிறீங்கன்ற ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரீத் பண்ணீங்க இல்லை மாடரேட்டாக ப்ரீத் பண்ணீங்க அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். டைம் முடிஞ்சோடனே நீங்களால் இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நேராக உங்களோட வால்பேப்பருக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ், அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா பவர் சேவிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் பவர் சேவிங் மோடை ஆன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே உங்கள் வாட்சில் காமிக்காது. அதேமாதிரி பிரைட்னஸும் வந்து லோ பண்ணி காமிக்கும். அதேமாதிரி இங்கே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டார்ச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த டார்ச் ஆப்ஷன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாகிடும். அதேமாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களோட வாட்சோட பிரைட்னஸ் லெவலை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலாரம் அடிக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிஎன்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராத மாதிரி பிளாக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு வேணுமோ வைப்ரேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஸ்ட் அவேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஸ்ட் அவேக் ஆன் பண்ணமா ஆஃப் பண்ணமா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த விஸ்ட் அவேக்கோட டைமிங்கை உங்களால் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன்ஸுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி டிஎன்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியூஆர் கோடாக இருக்குது. இந்த கியூஆர் கோடு வச்சு நீங்கள் உங்கள் நாய்ஸ்ஃபிட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீபூட் ஆப்ஷன் இருக்குது, பவர்ஃபுல் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பவர் பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் காமிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஸ்லீப் மானிட்டரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்லீப்பை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா SpO2 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் உங்களோட பிளட் ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் முன்னாடி பார்த்த மாதிரி அதேமாதிரி டெம்பரேச்சர் சென்சாரையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி டெம்பரேச்சரையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாக் அண்ட் ஆப்ஷன் உள்ள பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது அலாரம், ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டைமர் அண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மாடல்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் இது உள்ள போனீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டான்ஸை கொடுத்துருக்காங்க. இல்லை பெல்லி டான்ஸை கூட கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்னோ ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர், இண்டோர் ஸ்போர்ட்ஸ், சைக்கிளிங், அவுட்டோர் சைக்கிளிங், ரன்னிங், அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டை வந்து உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெதர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வெதர்ன்ற ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெதரை வந்து பார்த்துக்க முடியும். நம்ம கரண்ட் லொக்கேஷனை போட்டு அதுக்கப்புறம் அதோட வெதரையும் நம்மளுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரீத் மானிட்டர், அதாவது ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமைண்டர்ஸை உங்களால் செக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸஸை
உங்களுக்கு மாற்றிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக இதில் இருக்க 4 வால்பேப்பரை வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கஸ்டமாக ஒரு வால்பேப்பரை ஆப்லேருந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரீபூட், பவர் ஆன் ஆஃப், அப்புறம் ரீசெட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த வாட்சோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் கிளைம் பண்ணால் உங்களுக்கு 1000 rupeesல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ள கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் நான் உங்கள் நந்தகுமார்.